இந்த இன்றைக்கு குரு தீட்சை கொடுக்கிற இந்த நிகழ்ச்சியில கூட தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஸ்ரீராம் கலந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மேதக ஆளுநர் கலந்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டால் இது ஒரு விதமான அத்துமீறல். ஏன்னா ஒரு ஒரு சமயங்களுக்கு அப்பாற்பட்டு கடமையாற்ற வேண்டியவர் ஆளுநர். மத எல்லைக்குள் நிற்கக்கூடாதவர் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. அவரே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, அதை கூட நான் குறை சொல்லலை. மக்கள் அதை மதிக்கிறார்கள், மக்கள் அதை கொண்டாடுகிறார்கள். ஆகவே அந்த இதுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. அவர்களுக்கு ஆதீனங்கள் வழிபாடுன்னு தமிழக ஆதீனங்கள் வழிபாடுங்கிறது வேற. ஆதீனங்கள்னா முதல்ல திருஞான சம்பந்த ஆதீனம், மதுரை ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம், மயிலம் ஆதீனம், பேரூர் ஆதீனம், இதெல்லாம் தமிழ் வளர்ப்பதற்கும் சைவம் வளர்ப்பதற்கும் தொடங்கப்பட்ட ஆதீனம். ஓகே. இப்ப சங்கர மடம் எதற்கு உருவாக்கப்பட்டுச்சு? சங்கர மடம் சனாதனத்தை பாதுகாப்பதற்கு தொடங்கப்பட்டது. இன்றைக்கும் அவர்களுடைய நோக்கம் அதுதான். அதை அவர்கள் செய்து கொண்டுதான். நாங்க பல்லக்குல போகாம நான் நடந்தே வரேன், பல்லக்குல எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு சிறுவன் கேட்ட கேள்விக்காக நான் நடந்தே செல்கிறேன் அப்படின்னு போனவர் தானே ஆதிசங்கரர். அதனால அது சனாதனத்தை அதுல அவன் ஆதிசங்கரர் என்னன்னா 32 வயதில் அவர் காலமாகிட்டார். 32 வயதுக்குள்ளேயே இந்தியா முழுவதும் நடந்தார். அன்றைக்கு இந்த மண்ணில் பரவி நிரவி இருந்த சமயங்கள் பௌத்தமும் சமணமும். சமணத்தையும் சாய்த்து பௌத்தத்தை வீழ்த்தி ஷண்மதங்கள் 6 மதங்கள் இருந்தது. கௌமாரம் என்பது முருகனுக்குள்ளது, காணாபத்தியம் என்பது கணபதிக்குள்ளது, சைவம் என்பது சிவனுக்குள்ளது, வைணவம் என்பது பெருமாளுக்குரியது, சாக்தம் என்பது சக்திக்குள்ளது. இப்படி 6 சமயங்களை இணைத்து அதை ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வந்து அதை நிறுவிய பெருமை அவருக்கு உண்டு. அவர் 32 வயதில் இறந்துட்டார். அவர் நிறுவிய மடம் அல்ல காஞ்சி மடம். ஆனால் அதையும் ஒரு மடமாக்கி மடாதிபதியாக்கி பீடாதிபதியை உட்கார வைத்து இன்றைக்கு ஒரு ஒரு வினை திட்பத்தோடு அந்த காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்னை கேட்டால் அதிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவ்வளவுதான்.